வணக்கம், நான் பிரபு. இது வந்து HTML CSS தொடர்பான இரண்டாவது டியூட்டோரியல். முதலாவது டியூட்டோரியலில் HTML என்ற பேசிக் விடயங்களை பார்த்துருந்தோம். HTML எப்படி எழுதுவது என்பது தொடர்பாக பார்த்துருந்தோம். இன்றைக்கு வந்து எழுதின HTMLக்கு எப்படி CSS கொடுக்குறது என்று பார்ப்போம். CSS என்றது வந்து HTML அழகாக்குறதுக்கு உதவும். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் HTML எழுதுறீங்கன்னு சொன்னால் அந்த HTML கலரை மாற்றுறது, உயரத்தை மாற்றுறது, இடைவெளியில் மாற்றுறது என்பது தொடர்பான விடயத்துக்கு உதவும். இதே வேளை இது வந்து இமேஜுக்கும் உதவும். ஒரு வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா HTMLம் CSSம் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து இந்த டியூட்டோரியல்ன்ற கடைசி பகுதியில் வந்து ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதையும் பார்க்கத்தான் போகிறோம். இப்போ வந்து நாங்கள் HTMLக்குள்ளே எப்படி CSSஐ ஆட் பண்ணுறதுன்ற அடிப்படை விடயத்தை பார்த்துடலாம். நான் வந்து ஏற்கனவே போன டியூட்டோரியலில் செய்த HTML கோடை சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கோடை வந்து நீங்கள் இந்த வெப்சைட் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ வந்து நான் அந்த கோடை ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே பிராக்கெட் என்ற ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அந்த சாஃப்ட்வேரையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கொள்கிறேன். அதை வந்து நாங்கள் விரைவாக பார்த்துடலாம். இதுதான் எனக்கு தேவையான அமைப்பு. அதாவது இங்கே நான் கோட் எழுதிட்டு அதை சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணினேன்டா இங்கே டிஸ்பிளே காட்டுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரீம் பவர் பார்த்தீங்கன்னா இதை விட ஈஸியாக நீங்கள் பாவிச்சு கொள்ள முடியும். இப்போ நான் வந்து இதுக்கு எப்படி CSS ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறேன். CSS வந்து கஷ்டமான விடயம் இல்லை, சிம்பிள் விடயம் தான், ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலோன்னு இருக்குது, அது வந்து ஹெட்லைன்ஸ், ஹெட்டிங். அந்த எழுத்துண்ட நிறம் மற்றும் உயரங்கள் அதில் மாற்றுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஹெட்லைன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஹெலோன்றது. இது H1 இருக்குது. இப்போ இதில் வந்து H1க்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டைல் அடிங்க. ஸ்டைல் வந்து CSS ஸ்டைல்னு தான் சொல்கிறது. அடிச்சுட்டு இப்போ வந்து நான் இதை கலரை மாற்ற போகிறேன் வச்சா கலர் அடிச்சுட்டு யூ வராது, ஏன்னா இது அமெரிக்கன் இங்கிலீஷ் படி தான் வரும். கலர் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் ரெட் கலர் கொடுக்க போகிறீங்கன்னா ரெட் அடிக்கலாம். அடிச்சுட்டு கடைசியாக வந்து இந்த அடையாளத்தை கொடுத்துக்கொள்ளணும். இந்த பேர் எனக்கு மறந்துட்டுது, தமிழில் முக்காப்புள்ளின்னு சொல்கிறது. இதை போட்டுட்டு கண்ட்ரோலோட S அமர்த்துறேன். அந்த ஃபைல் சேவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வந்து நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோன்றது வந்து ரெட்டாக மாறி இருக்குது. ஏன்னா நான் வந்து அங்கே ரெட்டுன்னு கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து அதே இதில் அந்த முக்காப்புள்ளிக்கு அடுத்ததாக ஒரு ஸ்பேஸை போட்டுட்டு ஃபோன் சைஸ் அடிக்கிறேன். ஃபோன் டூட் அடிச்சுட்டு ஒரு கோடு போட்டு சைஸ் அடிக்கிறேன். அடிச்சுட்டு இப்போ 76 பிக்சல் கொடுக்குறேன். பிக்சலுக்கு வந்து PX கொடுத்தீங்கன்னா காணும். இப்போ வந்து நான் அந்த முக்காப்புள்ளியை போட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் S அமர்த்தி சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்டா இந்த ஹெலோன்ற ஹெட்டிங்குன்ற ஃபோன் சைஸ் வந்து மாறி இருக்கு. அதை நான் இங்கே கொடுத்த 76 ஃபோன் சைஸுக்கு இப்போ இது மாறி இருக்கு. இவ்வளோ தான் இது ஒரு சிம்பிள் விடையாக. அடுத்தது வந்து இந்த பேராகிராஃபுக்கு வந்து நாங்கள் CSS ஒன்று கொடுத்து பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த பேராகிராஃப் நான் இந்த பேராகிராஃபுக்கு கொடுக்குறேன்னா இந்த பேராகிராஃபுக்கு இருக்கிற P-ஐ கிளிக் பண்ணுறேன். P-க்கு பக்கத்தில் ஒரு பாயிண்டை வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அதே மாதிரி ஸ்டைல் அடிக்கிறேன். அடிச்சுட்டு இந்த முறை இது வந்து ஏற்கனவே கருப்பில் எழுதியிருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் மாற்றுவோம். அதுக்கு நான் பேக்ரவுண்ட் அடிக்கிறேன். பேக்ரவுண்ட் அடிச்சுட்டு கோடு போட்டு கலர். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இப்போ க்ரீன் அண்டு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு முக்காப்புள்ளி போட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் S மாதிரி சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ க்ரீனாக மாறி இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு கலர் கோடுகள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கோடுகளை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். வேறு முறையிலும் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி இன்னுக்கு வர டியூட்டோரியலில் பார்க்கலாம். இது வந்து அடிப்படை டியூட்டோரியல்ன்றபடியாக நான் அதை பற்றி விரிவாக கதைக்கல. F2 கொடுத்து கண்ட்ரோல் S வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரே கலர் ஒன்று கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் நான் அந்த கோடை மாற்றுறேன். கொஞ்சம் டாக்காக கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து இந்த டெக்ஸ்டோட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்டரோடையே இந்த கலருண்ட பேக்ரவுண்ட் கலருண்ட போர்டரோடையே இந்த டெக்ஸ்ட் இருக்குது. நீங்கள் போர்டரை விட்டு கொஞ்சம் உள்ளுக்கு கொண்டு வரணும் டெக்ஸ்ட்டுகளை மட்டும் அப்படின்ட்டு விரும்பினீங்கண்டா இதில் கிளிக் பண்ணிவிட்டு பேடிங் அடிக்கலாம். பேடிங் அடிச்சுட்டு 2 புள்ளி வச்சு 25 px கொடுக்குறேன் பிக்சல். இப்போ நான் முக்காப்புள்ளி போட்டு பிக்சலை கொடுத்த பிக்சலை வந்து மூடுறேன். கண்ட்ரோல் S அமர்த்தி சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணினா
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொடுத்த கோட்டுக்கு ஏற்ப இங்கே வந்து 25 பிக்சல் இந்த டெக்ஸ்ட் வந்து உள்ளுக்கு வந்திருக்கு எல்லா பக்கமும் இருந்து. இந்த பக்கம் வழியாக தெரியலை என்னென்னு சொன்னால் கூட மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த இமேஜ் வந்து அலைன் பண்ணப்படையலை, அதனால தான் இப்படி ஒரு தோற்றப்பாடு ஏற்பட்டுருக்கு. இந்த ஸ்டைலை வந்து இப்படி கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான முறை. இதை விட நாங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். அதை எப்படி கொடுக்குறேன்னு வந்து இந்த டியூட்டோரியல்லையே இப்போவே பார்த்துடலாம். நான் வந்து இந்த HTMLன்ற டக்குக்கு கீழே 2 ஸ்பேஸ் விட்டு ஸ்டைல்ன்ற ஒரு டக்கை போட்டுக்கொள்கிறேன். க்ளோசிங் டக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு, ஏன்னா நான் பிராக்கெட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் 2 ஸ்டைலுக்கு இடையில் எனக்கு தேவையான கோடுகள் எழுத போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹெட்டிங்குக்கு வந்து நான் H1 யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த H1 இப்படி போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் இப்படி வளைஞ்ச ப்ராக்கெட், இந்த பேரும் எனக்கு தெரியலை, இந்த ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் இப்போ ஸ்டைல் எழுத போகிறீங்கன்னா, அதாவது இங்கே எழுதின ஸ்டைல் வந்து எனக்கு தேவையில்லை, அந்த ஸ்டைலை வந்து நான் இதுக்குள்ளே எழுத போகிறேன். நான் இந்த ஸ்டைலை வந்து காப்பி பண்ணிக்கொள்கிறேன், கட் பண்ணிக்கொள்கிறேன், எனக்கு தேவையில்லை, இல்லை டிலீட் பண்ணுறேன் எனக்கு தேவையில்லைன்றபடியாக. இதில் வந்து ஸ்டைலுன்னு நம்ம எழுத தேவையில்லை, ஏற்கனவே ஸ்டைலுன்ற டக்குக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். H1க்குரிய மாற்றங்களை பார்க்கலாம். நான் கலர் 2 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து பிராக்கெட் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஆப்ஷன் வந்து இங்கே தருது. உங்களுக்கு விரும்பின கலர் இதை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த முக்காப்பள்ளி போட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். Ctrl+S அமர்த்தி சேவ் பண்ணினா இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த எழுத்து வந்து வேறு கலருக்கு மாறி இருக்கும். இவ்வாறு ஸ்டைல் எழுதுறது வந்து ஒரு சிறந்த முறை. இதுக்கு மேலே இன்னொரு முறை இருக்குது, அதுதான் மிகச்சிறந்த முறை. அதை வந்து நாங்கள் இப்போ பார்க்க தேவையில்லை, பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பேராகிராஃபுக்கு போட்ட அதே டெக்ஸ்டைம் வந்து இங்கே போடுறேன். அப்போ போடும்பொழுது இன்னொரு மாற்றம் நிகழும், அதை என்னென்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் பேராகிராஃபுக்கு வந்து நாங்கள் P பாவிக்கிறோம், அதனால நான் P போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டை போட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்டைல் வந்து எனக்கு தேவையில்லை, நான் டிலீட் பண்ணுறேன். நான் பேக்ரவுண்ட் அடிச்சுன்னா இங்கே பேக்ரவுண்டில் எவ்வளவு CSS பாவிக்க முடியும்ன்றது இங்கே பார்க்கலாம். நான் வந்து வெறும் கலரை மட்டும்தான் பாவிக்கிறேன், நீங்கள் வெறும் இமேஜ் எல்லாம் பாவிக்கலாம். இப்போ கலர் பாவிக்கிறேன். Ctrl+S சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போன முறை நான் இந்த பேராகிராஃபுக்கு வந்து ஸ்டைல் கொடுக்கக்குள்ள இந்த பேராகிராஃப் மட்டும்தான் மாறி இருந்தது. இந்த முறை இந்த பேராகிராஃபும் மாறி இருக்குது. ஏனெண்டா இந்த ஸ்டைல் வந்து P என்ற எல்லா டக்குக்கும் பொதுவானதாக இருக்கிறதால இப்படி மாறி இருக்குது. இதில் வந்து நான் பேடிங்கையும் கொடுத்துக்கொள்கிறேன். பேடிங் வந்து நீங்கள் மேலே மட்டும் ரைட் சைட் மட்டும் லெஃப்ட் சைட் மட்டும் கொடுக்கலாம். நான் வந்து பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஸ்டைல் கொடுத்தேன்டா இவ்வாறான மாற்றங்கள் நிகழும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். CSS வந்து கஷ்டமான விடயம் இல்லை, ஆனால் CSSஐ வச்சு நீங்கள் மிக அழகான பல விடயங்களை செய்யலாம். இது வந்து அடிப்படை விடயம், நான் ஒன்று மிளகா செய்து காட்டையில். இனி வரப்போகிற டியூட்டோரியலில் வந்து நாங்கள் ஏதாவது பிரயோசனமாக நாங்கள் இந்த வெப்சைட்லேயோ இல்லை அது உங்களோட ப்ளாக்லேயோ பார்க்கக்கூடிய மாதிரி சில விடயங்களை பார்க்கலாம். அடுத்த டியூட்டோரியலில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம் சோஷியல் மீடியா மூலம். என்னோட யூடியூப் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வீடியோவில் விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும். அது நேரம் எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். பிடிக்கலைன்னு சொன்னால் ஏன் பிடிக்கலைன்னு சொல்லி எனக்கு சொன்னீங்கன்னா ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டாம், நான் மாற்றம் செய்து தரமான வீடியோ உங்களுக்கு தருவேன். அடுத்த டியூட்டோரியலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.